Lions roaring in the morning sun, searching for a longer day. People feeling like the light has just come. We must never stop the way. Birds jumping and I hear my name, grasping into a life. Life is happy but it's so insane. We must merely make it. Friends, welcome back to my channel Abak to Green. This is Abhisha. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான ஒரு கறி வந்து பண்ண போறேன். ரொம்ப ஹெல்தி அப்படினு சொல்லுவேன். எஸ்பெஷலி வந்து இந்த டைம்ல, அதாவது கொரோனா டைம்ல சாப்பிடக்கூடிய ஒரு கறி. சோ அது என்ன அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ள அடி போறலாம் வாங்க. கொரோனா பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. எல்லாரும் சேஃபா இருங்க, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க. வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கை காலெல்லாம் அலம்புங்க. நல்ல ஹெல்தியான ஃபுட்டா வந்து சாப்பிடுங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கறி வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலி பார்த்தீங்கன்னா இஞ்சி, அதாவது ஜிஞ்சர். ஸோ இந்த இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெடிசினல் வேல்யூ அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் வந்து இருக்கிற அந்த லங்ஸ் ப்ராப்ளம் ஆகட்டும் சரி, கஃப் கோல்டு வந்தாகட்டும் சரி, எதுக்கானாலுமே நம்ம வந்து அந்த இதுக்கு மெடிசனுக்காகவே நம்ம ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு வீட்டு வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இஞ்சியை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் இஞ்சி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு ஒரு கறி பண்ண போகிறேன். தேங்காய் இஞ்சி கறி ரொம்ப சூப்பர்வான கறி. நார்மலி வந்து இஞ்சி கறி வந்து பிக்கிள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து நான் பண்ணுற கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்து கூட இல்லை, இட்லி தோசை கூட இல்லை, எது கூடாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டான ஒரு தேங்காய் இஞ்சி கறி தான் பண்ண போகிறோம். ஸோ இஞ்சியோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தெரியாதவங்க கூட இப்போ இந்த கொரோனா டைமில் தெரிஞ்சிருப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கஃப் கோல்டு, அப்புறமா வந்து க்ரானிக் டிசீஸ் இருந்ததுன்னா, அப்புறமா வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து பிபி பேஷண்ட்டுக்கு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கிறது வந்து ஜிஞ்சர். அது டீயாக குடிக்கலாம், இல்லை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த தண்ணியை வந்து வடிகட்டி குடிக்கலாம். இப்படி வந்து நிறையவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நான் வந்து இன்னைக்கு வந்து சூப்பர்வான ஒரு தேங்காய் இஞ்சி கறி பண்ணுறேன். இந்த இஞ்சி கறி, அதாவது தேங்காய் இஞ்சி கறி வந்து 2 வீக்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து புளி சேர்க்குறேன். வெளியே அப்படின்னா 2 டேஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட மம்மியோட ஸ்பெஷலான கறி. அவங்க வந்து இந்த கறி பண்ணால் விடவே மாட்டாங்க. நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மம்மி பண்ணுற டைமில் ஆகட்டும் சரி, நான் வந்து பண்ணுற டைம் ஆகட்டும் சரி, ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணதே கிடையாது. 2 டேஸில் முடிஞ்சு, எவ்வளோ பண்ணாலும் 2 டேஸில் தீந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான கறி, மம்மியோட ஸ்பெஷல் கறி. ஸோ மம்மி வந்து இப்போ வந்து உயிரோட கிடையாது. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக வந்து இந்த கறியை வந்து நான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து தேங்காய் இஞ்சி கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி. ஸோ இஞ்சி வந்து ஒரு 1/4 கிலோ வந்து தோலெல்லாம் நீக்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு பாதி தேங்காய் நான் மிக்சியில் வந்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா வந்து வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு பெரிய லெமன் அளவு புளி வந்து ஊற வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலா பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ பொருட்கள் தான் தேங்காய் இஞ்சி கறிக்கு தேவையான பொருட்கள். பார்த்தீங்கன்னா தேங்காவையும் வறுக்க தான் செய்கிறோம். ஸோ தேங்காய் வந்து தனியாக வதக்கிடலாம். அதே மாதிரி வந்து இஞ்சி, அப்புறமா வந்து கறி லீவ்ஸு, அப்புறமா வந்து பூண்டு, நெக்ஸ்ட்டு ஜீரகம், அப்புறமா வந்து வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். தனியாக வந்து வதக்கிக்கலாம். தேங்காய் தனியாக, அப்புறமா வந்து இவ்வளோ திங்ஸும் வந்து தனியாக. ஏன்னா எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ இது வந்து
தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துடலாம். ஸோ பேன் சூட வச்சுட்டு தேங்காய் வந்து வறுத்து எடுத்துடலாம். ஸோ நீங்கள் தேவை அப்படின்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் வந்து எல்லாமே எண்ணெயில் போட்டு வதக்குறோம்ல, அதனால் இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றலை. ஸோ சும்மாவே வந்து வறுத்து எடுத்துடலாம். இது வந்து வறுக்கிற டைமில் வந்து நல்லாவே கலரி விட்டுட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு சைடு வந்து வறுபட்டுரும், இன்னொரு சைடு வந்து வறுபடாமல் இருக்கும். அதுக்காக தான். ஸோ நல்லாவே வந்து பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பொன்னிறமாக வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவையும் போட்டு இதில் போட்டு வறுத்துக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும். இது வந்து எய்தர் நீங்கள் வந்து தேங்காயில் போட்டலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி வதக்குற டைமில் அதிலே கூட போட்டுடலாம், உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ எல்லா மசாலா தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம், மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இஞ்சி மற்ற திங்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 வீக்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் அப்புறமா வந்து வெந்தயத்தையும் போட்டுடலாம். ஸோ ஜீரகம் வெந்தயம் வெடித்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, அப்புறமா வந்து பூண்டு, நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. அந்த இஞ்சி அப்புறமா வந்து அந்த கறி லீவ்ஸோட அந்த மணம் எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான வாசனை வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி அப்புறமா வந்து பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆற விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இது தனியாக, அதே மாதிரி இந்த தேங்காவையும் தனியாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் அரைக்கிற டைமில் நம்ம தேங்காய் வறுத்து அரைக்கிற டைமில் வந்து முதல்ல மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு தண்ணி விடாமல் பொடி பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து தண்ணி போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து அரைஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வதக்கின இஞ்சி எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபைனல் குக்கிங் தான். ஸோ இது வந்து புளித்தண்ணி எடுத்திருக்கேன், அப்புறமா வந்து அரைச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஃபைனல் குக்கிங். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா வத்தல் மிளகும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம், அப்புறமா வந்து இஞ்சி வதக்குனதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல புளித்தண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு செமி கிரேவியாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அந்த ஒரு மீடியம் லெவலில் தான் எடுக்க போகிறோம். ஸோ தேவைக்கு உப்பையும் போட்டுருங்க. ஸோ உப்பு பார்த்திங்கன்னா நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் கறிகளில் வந்து கல் உப்பு வந்து ஆட் பண்ண பாருங்கள். நார்மலி பொரியலெல்லாம் நம்ம கல் உப்பு போட முடியாது, அது அப்படியே தெரியும். ஸோ கறியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அது கரைஞ்சிரும், அதுக்காக தான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவு திக்னஸ் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக கலராக சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். I'm coming home, Savannah. We'll never be alone, Savannah. The beauty of the world, Savannah. Let's all take a walk, Savannah. ஸோ சூப்பரான டேஸ்டியான யம்மியான செமையான அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு தேங்காய் இஞ்சி கறி வந்து ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது.
ஸோ சூப்பர்வான யம்மியான டேஸ்டியான அப்படியே பார்த்தாலே அப்படியே ஒரு ரெட்டிஷாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கறி வந்து அதாவது தேங்காய் ஜிஞ்சர் இஞ்சி கறி, தேங்காய் இஞ்சி கறி வந்து ரெடியாக இருக்குது. எங்கள் நார்மலி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 வீக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம புளியெல்லாம் சேர்த்ததுனால ஒரு 2 வீக்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணோன்னா 2 டேஸில் வெளியே வச்சே காலி ஆயிரும். ஸோ அந்த அளவு எங்களுக்கு வந்து இந்த கறி வந்து பிடிக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப அதாவது இஞ்சி வந்து நார்மலி ரொம்ப எல்லாம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ பட் இந்த கறி வந்து நம்ம தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து எடுத்துக்கலாம். தோசை, இட்லி, சாத்துக்குடல் சூப்பர் காம்பினேஷன். ஸோ அவ்வளவு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கறி. இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் நார்மலி வீட்டிலலாம் பண்ணுறதா இருந்தால் வெறும் சாதம் இந்த ஜிஞ்சர் கறி இஞ்சி கறி வந்து சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லவே வேணாம், சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கறி. இந்த கொரோனா டைமில் ஹெல்த்தியாக இருங்க. பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வேர்டாக மறக்காதீங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த தேங்காய் இஞ்சி கறி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். Bye. The birds have just begun. We will always take a stand for the people, for the land. Let's go back to when we were young. For the animals we stand. Let's go back to when trees were swung. Kids across the land. Savannah.